தென்பரன் குன்றுரை பெருமானே அப்படின்னு தான் பாடுறாரு. இந்த மாதிரி மந்திர உபதேசங்களை குரு உபதேசித்து தான் சீடர் கேட்கணும். பெருமான் மணந்த வள்ளியும் தெய்வானியும் திருமாலின் மகள்களான அமுதவள்ளியும் சுந்தரவள் முருகப்பெருமானை சரணடைந்து விட்டால் நீ ஆசைப்படுவதெல்லாம் உன்னுடைய அறிவும் ஆற்றலையும் வெளிப்படுத்தி உன்னை ஜெயிக்க செய்வேன் அப்படிங்கிறதான் இந்த. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் நோக்கி இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். மதுரையிலேருந்து தெற்க இது 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து எந்த பகுதியில் இருந்தும் இந்த திருப்பரங்குன்றத்துக்கு ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அது திருப்பரங்குன்றம் ஜங்ஷன். நம்ம போயிட்டுருக்கிற இந்த பாலத்திலிருந்து பார்த்தாலே திருப்பரங்குன்றம் அந்த மலை நம்மளுக்கு தெரியும். அந்த பரம்பொருளான சிவபெருமானே மலை வடிவத்தில் குன்று வடிவத்தில் இங்கே எழுந்தருளி இருக்கிறதா ஐதீகம். அதனால தான் இந்த ஊருக்கு திருப்பரங்குன்றம் அப்படின்னு பேர். 7ஆம் நூற்றாண்டில் பராந்தக நெடுஞ்சடையன்கிற ஒரு பாண்டிய மன்னருடைய படைத்தலைவர் சாத்தன் கணபதி அப்படிங்கிறவரால் இந்த கோவில் கட்டப்பட்டதாக கல்வெட்டுக்கள் இருக்குது. அருணகிரிநாதர் தன்னோட பாடல்களில் தென்பரன் குன்றுரை பெருமானே அப்படின்னு தான் பாடுறாரு. இப்போவும் இங்கே இது சிவன் கோவில் தான். சத்தியகிரீஸ்வரர் அப்படின்னு இங்குள்ள மூலவருக்கு பேர். தெய்வானையை முருகப்பெருமான் மனமுடித்த தலம் அப்படிங்கிறதுனாலையும் நக்கீரர் இயற்றிய திருமுருகாற்றுப்படையில் முதல் படை வீடாக குறிப்பிடப்பட்டிருக்கிறதுனாலையும் அதன் பிறகு பரவலாக முருகர் திருக்கோயிலாக அறியப்படுது. தெய்வானியோட திருமண கோலத்தில் அமர்ந்த நிலையில் காட்சி தரக்கூடிய முருகப்பெருமான் மற்ற 5 படை வீடுகளில் நின்ற கோலத்தில் நம்மளுக்கு அருள் புரிவார். இங்குள்ள முருகருக்கு அபிஷேகம் கிடையாது, புனுகு மட்டும்தான் சாத்துவாங்க. வேலுக்கு மட்டும்தான் அபிஷேகம் நடக்கும். இப்போ நம்ம திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு போவதுக்கான என்ட்ரன்ஸ் ஆர்ச் கிட்ட வந்துட்டோம். இது ஒரு மிகப்பெரிய குடைவரை கோவில். நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு இந்த ஆர்ச் வழியாக உள்ளே நடந்தும் போகலாம். கோவில் வாசல் வர வெஹிக்கிள் போகிறதுக்கும் அலௌடு உண்டு. முருகப்பெருமானின் 2 படை வீடுகள் இருக்கக்கூடிய ஒரே ஊர் இந்த மதுரை. முதல் படை வீடு திருப்பரங்குன்றமும் இங்கே தான் இருக்குது. கடைசி படை வீடு பழமுதிர்ச்சோலையும் இங்கே தான் இருக்குது. ஒரு தடவை கைலாயத்தில் ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தின் உட்பொருளை எம்பெருமான் பார்வதி தேவிக்கு உபதேசிச்சுட்டு இருந்தார். அப்போ குழந்தையாக இருந்த முருகப்பெருமான் பார்வதி தேவியின் மடியில் இருந்துட்டு அந்த பிரணவ மந்திரத்தின் பொருளை கேட்டுறாரு. இந்த மாதிரி மந்திர உபதேசங்களை குரு உபதேசித்து தான் சீடர் கேட்கணும். இவர் தாய் மடியிலிருந்து கேட்டதுனால அந்த தவற்றினால் ஏற்பட்ட பாவம் நீங்க இந்த திருத்தலத்திற்கு தவம் ஏற்றார். தவத்தை மெச்சிய சிவபெருமானும் பார்வதி தேவியும் தைப்பூச நன்னாள்ல முருகப்பெருமானுக்கு இத்திருத்தலத்துல எழுந்தருளி காட்சி கொடுக்குறாங்க. அதனாலதான் இந்த திருக்கோவில்ல தைப்பூசம் சிவனுக்கும் முருகருக்கும் சேர்த்து ரொம்ப விமர்சையா கொண்டாடப்படுது. இங்கே முதல்ல மீனாட்சி சுந்தரேஸ்வரரை கும்பிட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த திருத்தலத்தில் கும்பிடணுங்கிற ஐதீகம் இதிலிருந்து வந்தது தான். நம்ம இப்போ கோவிலுக்கு போகிறதுக்கூடிய ஆர்ச்சுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். எம்பெருமானே மலையாக எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்த திருப்பரங்குன்ற மலையை கிரிவலமாக மக்கள் சுற்றுவாங்க. நம்ம போனது சாயந்தர நேரம், அதனால கூட்டம் இல்லை. சாதாரண நாள், மற்ற முகூர்த்த நாட்களில் இந்த தெருவுக்குள்ளே என்ட்ராகவே முடியாது, அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும். முருகப்பெருமான் அவதார நோக்கமே சூரபத்மனை வெல்வது தான். சூரபத்மனை வென்ற பிறகு தேவர்களை காத்ததுனால இந்திரன் தன்னுடைய மகளான தேவசேனாவை இத்திருத்தலத்தில் முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து கொடுக்குறாரு. அதனால தான் திருமண கோலத்தில் நம்மளுக்கு காட்சி தர்றாரு. திருமணம் வர வேண்டி இத்திருக்கோவிலில் பிரார்த்தனை செய்தால் திருமணம் கைகூடும் அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கை. முருகப்பெருமான் மனமுடித்த தேவசேனாவுடைய அவதாரம் பற்றி புராணங்களின்படி ஒரு கதை உண்டு. ஒரு தடவை கைலாயத்தில் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடிட்டு இருந்திருக்கிறாரு. அதை கண்டு திருமால் ஆனந்த கண்ணீர் விடுறாரு. அப்போ அவரோட கண்ணீரின் 2 துளிகள் விழுந்து அமுதவள்ளி சுந்தரவள்ளி அப்படின்னு 2 பெண் குழந்தைகளாக உருப்பெறாங்க. திருமாலுடைய மகள்களாக இவங்க வளர்ந்து வர்றாங்க. திருமாலுடைய 2 பெண்களான அமுதவள்ளி சுந்தரவள்ளி அவங்க 2 பேரும் என்றைக்கு இளமையும் அழகும் இருக்கக்கூடிய எம்பெருமான் முருகனை மணக்க வேண்டி தவம் இருக்கிறாங்க. அப்போ முருகப்பெருமான் தந்த வாக்குப்படி இந்திரனிடம் அமுதவள்ளி தெய்வானைங்கிற பெயரில் வளர்ந்து அவங்கள மணமுடிக்கிறாங்க. அப்படி முருகப்பெருமான் மணந்த வள்ளியும் தெய்வானியும் திருமாலின் மகள்களான அமுதவள்ளியும் சுந்தரவள்ளியும் தான் அப்படிங்கிறது நம்மளுடைய புராண கதைகள். ஆதி காலத்தில் ஆதி தமிழர்கள் வேல் வைத்து மட்டும்தான் வழிபட்டிருக்கிறாங்க. அதற்கு பிறகு உருவ வழிபாடு வந்த பிறகுதான் ஞான சக்தியான முருகப்பெருமான் இச்சாசக்தி கிரியாசக்தியான வள்ளி தெய்வானியோடு சேர்ந்து காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு திருக்கோலம் தோன்றியது.
இச்சாங்கிறது ஆசை, ஞானங்கிறது அறிவு, கிரியாங்கிறது ஆற்றல். முருகப்பெருமானை சரணடைந்து விட்டால் நீ ஆசைப்படுவதெல்லாம் உன்னுடைய அறிவும் ஆற்றலையும் வெளிப்படுத்தி உன்னை ஜெயிக்க செய்வேன் அப்படிங்கிறது தான் இந்த திருக்கோலத்துடைய தத்துவம். இப்போ கோவில் கோபுரத்தை பார்த்துக்கிட்டே நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். இந்த கோவில் கருவறைக்கு மேலே விமானம் கிடையாது. அதனால இந்த மலை தான் விமானமாக மக்கள் வணங்குவாங்க. ஆர்ச்சுக்குள்ளே என்ட்ரானதுலேருந்து கோவில் வாசல் வர 2 பக்கமும் நிறைய இந்த மாதிரி கடைகள், ஸ்நாக்ஸ் கடைகள் எல்லாம் உண்டு. இந்த மலைக்கு மேலேயும் சன்னிதானங்கள் உண்டு. ஆனால் பிரதான சன்னிதானம் இந்த மலைக்கு கீழே உள்ள இந்த குடைவரை கோவில் தான். இப்போ இந்த ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் இருந்தே நம்ம இந்த குகைக்குள்ளே என்ட்ராயிருவோம். ஒரு பெரிய மலையை குடைஞ்சி இவ்வளோ பெரிய கோவில் உருவாக்குனது எப்படி சாத்தியம்னு நம்மளுக்கு அந்த பிரமிப்பு ஒவ்வொரு இடத்துலையும் இந்த கோவிலில் நம்ம பார்க்க முடியும். 6 படை வீடுகளில் இதுதான் பெரிய கோவில். அந்த காலத்தில் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கிடையாது. 7ஆம் நூற்றாண்டில் வெறும் உளு சித்தல் மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை வச்சு இவ்வளோ பெரிய மலையை குடைஞ்சி இவ்வளோ பெரிய திருக்கோயிலை உருவாக்கக்கூடிய தமிழர்களின் சிற்பக்கலை வேறு நம்ம தாஜ்மஹால்லையோ வேறு எங்கேயுமே இந்தளவு ஒரு உழைப்பும் நுணுக்கமும் ஒரு கட்டிடக்கலையும் அறிவும் ஆற்றலும் நம்ம பார்க்கவே முடியாது. நிச்சயமாக வள்ளியூரில் இருக்க முருகர் கோவிலும், கழுகுமலையில் இருக்கக்கூடிய கழுகாசலமூர்த்தி கோவிலும், மகாபலிபுரத்தில் இருக்கிற கோவில் எல்லாம் குடைவரை கோவில்கள் தான். ஆனால் அதெல்லாம் ரொம்ப சின்ன கோவில். இது அந்த கோவில் மாதிரி பல மடங்கு பெரிய கோவில். பிரமிப்பின் உச்சம் இந்த கோவில். தெய்வ ஆற்றல் நிறைஞ்சு குவிஞ்சு கிடந்தாதான் இந்த மாதிரி ஒரு உருவாக்கத்தை நம்ம செய்ய முடியும். கோவிலுக்குள்ள இப்போ நம்ம என்ட்ரு ஆயிட்டோம். இங்கே இலவச தரிசனமும் உண்டு, 100 ரூபீஸ்க்கான ஸ்பெஷல் தரிசனமும் உண்டு. நம்ம என்ட்ரி டிக்கெட் எடுத்துட்டு அங்கங்கே படிகளாக இருக்கும். அந்த படிகள் வழியாக ஏறி நம்ம கருவறை தெய்வத்தை கும்பிட போகிற மாதிரி இருக்கும். இந்த கோவிலில் ரொம்ப ரொம்ப விசேஷமானது சுப்பிரமணிய சுவாமி, துர்கா தேவி, கல்யாண விநாயகர், சத்தியகிரீஸ்வர், பவளக்கனிவாய் பெருமாள், அப்படி 5 தெய்வங்களும் ஒரே கருவறையில் இருக்கக்கூடிய காட்சி வேற எந்த கோவிலையும் இருக்காது. ஒரே குடைவரையின் கீழ் இருக்கக்கூடிய இந்த 5 தெய்வங்களையும் வழிபட்டு விட்டு நம்ம கொஞ்சம் படிகள் இறங்கி கீழே வந்தால் திருப்பி எகெயின் 2 குடைவரை இருக்கும். அங்கே அன்னபூர்ணி தாயாருக்கும் ஜேஷ்டா தேவிக்கும் தனித்தனி குடைவரை கோவில். சிவபெருமான் சன்னிதானத்துக்கு நேர் எதிரில் பெருமாளுடைய சன்னிதானம் இருக்கும். தாடி வைத்த நாரதருடைய தரிசனம் கிடைக்கும். வீணை இல்லாத சரஸ்வதி தேவியுடைய தரிசனம் கிடைக்கும். அப்படி வித்தியாசமான சிற்பங்களும் தெய்வங்களும் நிறைஞ்சு இந்த திருக்கோவிலில் இருக்கும். இது குடைவரை கோவில் அப்படிங்கிறதுனால இங்கே உள் பிரகாரமோ வெளிப்பிரகாரமோ இருக்காது. பிரகாரம் சுற்றுறதுனா நம்ம மலையைத்தான் கிரிவலமாக சுற்றணும். இந்த திருப்பரங்குன்ற திருக்கோவில் மனித ஆற்றலையும் அறிவையும் வெளி கொண்டு வரக்கூடிய மிக முக்கியமான மிக நிச்சயமான திருக்கோவில். உலகம் முழுக்க போய் அதிசயங்கள்னு நம்ம பார்க்கக்கூடிய எந்த அதிசயங்களும் இந்த திருக்கோயிலுக்கு இணையாகாது அப்படிங்கிறது தான் உண்மை. மிக கடுமையான உழைப்பு, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரசனையோடு சேர்ந்த தெய்வ நம்பிக்கை எல்லாமே வெளிப்படக்கூடியதான் இந்த திருப்பரங்குன்றம் கோவில். மதங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு இன மக்களுடைய திறமை குவிஞ்சு கிடக்கக்கூடிய இடம். அதனால்தான் நக்கீரர் தன்னுடைய 6 படை வீடுகளில் முதல் படை வீடாக இந்த திருப்பரங்குன்றம் கோவிலை குறிப்பிடுறாரு. இந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போது நிறைவோட சேர்ந்த ஒரு பெருமிதமும் நம்மளால உணர முடியுது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.